முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் பற்றி பார்ப்போம். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதில் முக்கியம்னு பார்த்தா ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக எது உள்ளதுன்னு கேட்பாங்க. முருங்கைக்கீரை. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் பற்றி பார்ப்போம். இந்த புரத குறைபாட்டால் 2 வகையான நோய்கள் ஏற்படுகிறது. ஒன்று குவாசியோர்கர், இன்னொன்று மராஸ்மஸ். இந்த குவாசியோர்கரில் அறிகுறிகள்னு பார்த்தா வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. அடுத்து மராஸ்மஸின் அறிகுறிகள்னு பார்த்தா மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. அடுத்து தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் பற்றி பார்ப்போம். கால்சியம் என்ற தாது உப்புவால் ஏற்படும் நோய் ரிக்கெட்ஸ். பாஸ்பரஸ் என்ற தாது உப்புவால் ஏற்படும் நோய் ஆஸ்டியோமலேசியா. அதே மாதிரி அயோடினால் ஏற்படும் நோய் கிரிட்டினிசியம். இந்த கிரிட்டினிசியம் குழந்தைகள்லேயும், முன்கழுத்து கழலை இது பெரியவர்கள்லையும் ஏற்படும். அயோடினால் ஏற்படும் நோய்கள் பார்த்துக்கோங்க, கிரிட்டினிசம், முன்கழுத்து கழலை. அடுத்து இரும்பு சத்தால் ஏற்படும் நோய் இரத்த சோகை. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுள் 2வது இடத்தில் உள்ளது. இதில் முக்கியம்னு பார்த்தா இந்தியாவில் எத்தனை குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஆய்வின்படின்னு கேட்டாங்கன்னா 14.4 மில்லியன் குழந்தைகள். அதே மாதிரி உடல் பருமன் உடையவர்களில் இந்தியா எத்தனையாவது இடம் கேட்டாங்கன்னா 2வது இடம், சீனா முதலிடம். சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் பெஞ்சமின் பிராங்க்லின். சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் பெஞ்சமின் பிராங்க்லின்.